ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மஷ்ரூம் 2 பாக்ஸ் வாங்கினேன். ஸோ வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணலான்னு. மோஸ்ட்லி மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிடுங்க, அது தோலை எடுத்துடுங்க. எதுக்குன்னா மேலே அந்த டர்ட்லாம் இருக்கும், ஸோ அதனால். இன்னொன்று சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சின்னதாகிடும். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. இதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணணும். நான் 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணுவேன், அந்த ஸ்மெல் வராது. மஷ்ரூம் வாஷ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, இஞ்சி பூண்டும் தேங்காயோட ஜாமான் சேர்க்கணும். சோம்பு, கசகசா, ஒரே ஒரு சில்லி வச்சு அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 2 சில்லி. கிரேவிக்கு ஆட் பண்ணுற மசாலா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதே மிக்சியில் தேங்காய் போட்டுட்டு மசாலாலாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னே அதில் நான் பட்டைக்கிராம்பு சேர்க்க மாட்டேன், வெங்காயத்தை போட்டுட்டு வதக்குங்க. ஏன்னா பட்டைக்கிராம்பு நான் தேங்காயில் வச்சு அரைச்சிட்டேன், ஸோ அதனால் நான் இதில் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃப்ளேவருக்காக தான், உங்களோட ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, உங்களோட ஐடியா தான். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். எந்த ஃபுட்டு குக் பண்ணாலும் நல்லா வதக்கிடுங்க, ஓகேயா? வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா அது திருப்பியும் வதக்கட்டும். நல்லா வதக்க விட்டுருங்க. வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா அந்த கலர் மாறி வரணும், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுங்க. மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா. சிக்கன் மசாலா எதுக்குன்னா இதை டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும், போட்டு பண்ணி பாருங்கள். அதனால் நான் ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஷ்ரூம்லாம் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்கிட்டு மஷ்ரூம் சின்னதாகிடும், ஸோ அதனால் தண்ணி அது மஷ்ரூமே விடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை பிளேட்டு போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி மஷ்ரூமே விடும். பிளேட்டை போட்டு மூடிட்டு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணால் எப்படி தண்ணியாக வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.